ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ நினச்சத நல்லபடியாக நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு முடிச்சு கொடுப்பதற்காக உனக்கு தேவையான உதவியை செய்ய தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த நல்லதை முடித்து கொடுத்து உனக்கான வெற்றியையும் நான் அறிவிக்கப் போகிறேன் என் செல்லமே. இனிமே எந்த செயலை செய்தாலும் நீ சிந்தித்து செயல்பட்டால் போதும், நிச்சயமாக வெற்றி உன்வசம் வந்து சேரும். உன்னுடைய விதியை படைப்பவன் நீதான் என்பதை எப்போ புரிஞ்சுக்க போற? உன்னுடைய செயல்கள் தானே உனக்கான வலிமையை செலுது. நீ நல்ல செயல்களை செஞ்சினா அது உனக்குள்ள நல்ல எண்ணங்களையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வலிமையையும் கொடுக்கும். அதன் மூலமாகவே நீ உனக்கான காரியங்களையெல்லாம் ஜெயித்து விடலாமின் செல்லமே. இத்தனை நாளாக இத்தனை மாதமாக நடக்காதது இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளே நடந்துடும்னு யோசிக்காத. ஒவ்வொருவருக்கும் நல்லது நடப்பதற்கான காலமும் நேரமும் வரணும்னு இருக்குது இல்லையா? அப்படி உனக்கானதை நான் முடிச்சு வைக்க தேர்ந்தெடுத்த நேரம் இதுவாக தானே இருக்கு. இப்போது உனக்கு பிடிச்சதையெல்லாம் நீ பெறத்தான் போகிறாய். உன்னுடைய விதியை நீ நினைச்சது போலவே நடக்கும்படியாக நான் மாற்றி அமைக்கிறேன். கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோ. அவங்க சூழ்நிலையில் நம்ம இருந்து நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருந்தா நம்ம என்ன செஞ்சுருப்போன்னு யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை குறை சொல்கிறதையும் குற்றம் சொல்வதையும் நீ செய்யலாம். அன்பான மனிதர்களிடம் நீ எதுவும் குறை சொல்லாமல் அனுசரித்து போகிறதுலையும் இறங்கி போவதிலையும் தவறே இல்லை என் செல்லமே. ஆனால் உன் அன்பை புரிந்து கொள்ளக்கூட அருகதை இல்லாத மனிதர்களிடம் நீ ஒன்றும் அன்பையும் பாசத்தையும் காட்ட வேணாம். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் ஒதுங்கி இருப்பதே நல்லதுதான். நமக்கு நாமே சுமையாகி விட்டோமே நீ நினைக்காத. தேவையற்ற நினைவுகளை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெயிப்பேன்னு உனக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வா. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பலவீனம் இருக்கதானே செய்து. மனிதனா பிறந்துட்டாலே குறையும் நிறையும் பலமும் பலவீனமும் கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். என்ன ஒன்று, பேச வேண்டிய சமயங்களை நீ சில சமயம் பேசாமல் இருந்துடுற. மௌனமாக இருக்க வேண்டிய சமயத்தில் அவசரப்பட்டு பேசிடுற. இது இரண்டும் தானே உனக்கு பலவீனமாக இருக்குது. இனிமேல் எந்த இடமா இருந்தாலும் அங்கே வார்த்தைகளை வெளியே கொட்டுறதுக்கு முன்னால் மனசுக்குள்ளே ஒரு நொடி யோசிச்சுக்கோ. இங்கே நாம் பேசணுமா வேணாமான்னு. பேசிதான் ஆக வேண்டும். பேசினாதான் அங்கே உனக்கு மரியாதை கிடைக்கும், உன்னுடைய வேலை முடியும், உன்னுடைய காரியம் நிறைவேறும்னு தோணுச்சுன்னா தைரியமாய் பேசிவிடு என் செல்லமே. சில சமயங்களில் அவசரப்பட்டு நீ பேசுகிறதும் உனக்கு எதிர்வினையான முடிவை கொடுத்துருது. பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. உண்மை என்பது மிகவும் கனமானதுன்றதுனால தானே நிறைய பேர் உண்மை பேசவே பயப்படுறாங்க. தன்னடக்கம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களும் மிக சாதகமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தற்பெருமை கொண்ட மனிதர்களே நல்லா வாழும்போது தன்னடக்கத்தோடும் என் மேலே பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கும் முன்னை நான் சிறப்பாகவே வாழ வைப்பேன் என் செல்லமே. உனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாரும் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உன் கூட பேசாமல் சண்டை போட்டு உன் மனசில் குழப்பத்தையும் கவலைகளையும் உண்டு பண்ணுகிறார்களா? அதுவே உன்னை பலவீனமாக்குதா? கவலை கொள்ளாதே. வார்த்தையாலும் செய்கையாலும் உன்னை கஷ்டப்படுத்திய மனிதர்கள் எல்லாம் அதே நிகழ்வுகளால் அவர்களும் கஷ்டப்பட தான் போகிறாங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ எந்த தவறும் பாவமும் செய்யாமல் அப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. இந்த உலகில் மனிதன் வாழ்வதற்கு தான் பயப்படுகிறானே தவிர மரணத்திற்கு கூட அஞ்சுவதில்லை. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குது. மரணத்திற்கு முன்பாகவே மரண அவஸ்தையை தரக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தானே எல்லாரும் பயந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு துன்பங்களும் பிரச்சனைகளும் மனுஷனுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். உனக்கு விருப்பமற்றவைகள் தான் உன்னை வந்து சேருதே தவிர உனக்கு விருப்பமானதெல்லாம் உன்னை விட்டு விலகி போகிறதா? கவலைப்படாத. நீ நேர்மையாக இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உன்னை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உன் நேர்மைக்கு முன்னால் தோற்று போகத்தான் போகிறது. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செய்து உனக்கான எழுச்சியை நான் கொடுக்குறேன். 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் மிக சந்தோஷமாக வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமா நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. கவலைகளற்ற சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன் சாயப்பா நான் உறுதுணையாக இருப்பேன். உனக்கு தேவைப்பட்ட எல்லா அமைதியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் வெற்றியும் நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உண்டாகும்.